ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உலகம் முழுதுமே பரவலாக பேசப்படுறது ரித்தன்யா. ஆமாங்க, ரித்தன்யா அவங்க மரணத்துக்கு எல்லா சாட்சியுமே இருக்குது. அந்த குழந்தை ரெக்கார்ட் பண்ணி பேசியே அவள் அனுப்பியிருக்கா இல்லையா? அதை கேட்குறப்பவே போதுமான சாட்சி அங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் நீதி ஏன் கிடைக்கல? அதே மாதிரி அஜித்குமார் அவங்கள அடித்து கொன்று இருக்காங்க போலீஸ்காரவங்க. போலீஸ் உங்கள் நண்பர்கள் சொல்கிற இந்த இடத்துல எப்படி பொதுமக்கள் போலீஸ்காரர்களை நண்பராக பார்ப்பாங்க? அவங்களுக்குமே எல்லாமே சாட்சி இருக்குது. அவங்களுடைய போலீஸ் ஒருத்தரே வீடியோ எடுத்து அதை போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கும் இன்னும் நீதி கிடைக்கல. எதுக்கு? எங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸுங்க. நாங்கள் ஒருத்தவங்க கிட்டே ஏமாந்தோம். அவங்க பேர் சுப்ரியா. இங்கே கிடையாது, தெலுங்கு நாட்டை சேர்ந்தவங்க. எல்லாருக்கும் வேலை வாங்கி தரேன்ட்டு அவ்வளோ பணம் வாங்கி ஏமாத்துனாங்க. நானே 12 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்னா பாருங்கள். ஏமாத்தின அவங்க ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணி போலீஸ் கேஸ் ஆனப்போ தான் எங்களுக்கு பேப்பரில் நியூஸ் கிடச்சிது. அவங்க இதுக்கு முன்னாடியே ஏமாற்றி போலீஸ்னால் அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்தவங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்த அவங்க திருப்பியும் இங்கே வேலை வாங்கி தரதா சொல்லி அப்பாவி ஜனங்களையும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கவங்க, வேலை கிடைச்சா போதும்னு இருக்கிறவங்களையும் குறி வச்சு அவங்க எங்களோட காசை வாங்கி ஏமாத்துனாங்க. அதாவது ஏமாற்றி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த ஒருத்தவங்க வெளியில் இவ்வளோ தில்லா நாங்களே எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணோம். போலீஸ்கிட்டெல்லாம் கேஸ் கொடுத்தாங்க. எங்கள் ஃப்ரெண்டுங்க அழகாக அதை வாபஸ் வாங்க வச்சாங்க. ஆமாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்களே கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய பேர், அவங்க மேலே பெரிய கேஸ் ஆச்சு. ஆனால் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்தது, அவங்க இன்னொரு இடத்துலையும் ஆஃபீஸ் பண்ணி இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறாங்கன்னு. இங்கே இல்லை, ஆனால் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் கிடச்சிது. இதிலேருந்து என்ன தெரியுது? ஏமாத்துறவங்களுக்கு போலீஸும் பணம் படைச்சவங்களுடைய பலமும் இருக்கிற வரைக்கும் அவங்க மேலே எந்த கேஸும் யார் என்ன சொன்னாலும் அது பிடிபடாதுங்க. இதுதான் உண்மை. அப்படின்னு பார்த்தா ரித்தன்யா அவங்க எவ்வளோ வசதியானவங்க, அவங்க எவ்வளோ அவங்களுக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்குது இல்லையா? ஆனால் அந்த பொண்ணோட கேஸு ஒன்றுமே இல்லை, அது எல்லாமே இருக்குது. எல்லாமே கையில் இருந்தும் அந்த பொண்ணோட கேஸை எடுக்க முடியல. அந்த பொண்ணோட கேஸுக்கு இன்னும் இழுத்தடிக்கிறாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியல. அஜித்குமார் அவங்களும் அந்த பையன் ஏழ்மை வீட்டு பையன்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. அங்கே பேசி அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவள் உயிரும் போச்சு. அஜித்குமார் அவங்களோட உயிரும் போச்சு. அப்பையும் இன்னும் ஒரு நீதி இங்கே கிடைக்கல. சமுதாயம் சொல்கிற நம்ம சமுதாயத்தில் தான் அத்தனை அநியாயமும் நடக்குது. ஆமாம் தானே? கேள்வி கேட்குற நல்ல ஜனங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை மூடி மறைக்கிற பெரிய பெரிய பர்சனுங்க மூடி மறைச்சிட்டு தான் இருக்காங்க. இங்கே பணம் மட்டுமே பரவலாக பேசப்படுது. ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக ஒரு 10 சவரன் நகைக்காக அந்த பையனை விசாரிச்சே கொண்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பேர் கோடி கோடி கணக்கில் ஏமாற்றி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி என்ன நியாயம் வேணும்னா சாகணும். ஏதாவது ஒரு உயிர் போனால் மட்டும்தான் அங்கே நியாயம் கிடைக்குது. அதுவும் சீக்கிரம் கிடைக்கல. அதுக்கு 10 பேர் சேர்ந்து 1000 பேர் சேர்ந்து நிறைய பேர் குரல் கொடுத்து அந்த நீதியை தள்ளி 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 போட்டு நீதி கேட்டவன் சாகிறதுக்குள்ளே நீதியை கொடுத்துட்றாங்க. எங்கே போகுது நம்ம சொசைட்டி? பெண் பிள்ளையை பெற்றவங்களா இருக்கட்டும், ஆண் பிள்ளையை பெற்றவங்களா இருக்கட்டும், பெண் பிள்ளையை பாதுகாப்பாக வளங்க. பெண் பிள்ளைக்கு தைரியம் சொல்லி கொடுங்க. ஒரு பொருள் உன் கையில் எடுத்துகிட்டு அந்த பொருளால் உனக்கு பிரச்சனைனா அது எவ்வளோ பெரிய பொருளாக இருக்கட்டும் தூக்கி கெடாசிடுங்க. உயிருக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுங்க. நிம்மதியான தூக்கமும் 3 வேளை சாதமும் இருந்தாலே நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஸோ அது இருந்தால் மட்டுமே உயிர்னு ஒன்று உடம்புல இருந்துச்சுனாலே நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கலாம். ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க அத்தனை பேரும் ஆண் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளங்க. உன்னை தேடி வர பெண் பிள்ளைக்கு நீ தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நீ தான் அவளை வளர்க்கணும், நீ தான் அவளுக்கு எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்து எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு தாண்டா உன்னை நான் படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்கி வளர்க்குறேன்னு சொல்லி வளங்க. எத்தனை பெண்கள் நம்ம சொல்லிப்போம், என் பையன் வர பொண்ணை சந்தோஷமாக கண் கழகாமல் நல்லா வச்சுப்பான், அந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன் என் பையன், உங்கள் சீரோ வரதட்சணையோ எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிற எத்தனை பெண்கள் நம்ம இருக்கோம். ஆமாங்க,
ஒரு விஷயமும் நினைக்கிறப்போ வர ஜென்ரேஷனை பார்க்குறப்போ நமக்கு எப்படி இந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வளர்க்குறது. இன்னொன்று நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்களா? எல்லாம் இப்போ பண்ணுற ஃப்ராடுங்க நல்லா படித்து நல்லா சொசைட்டியில் இருக்குதுங்க ஃப்ராடுங்க பண்ணுதுங்க. நம்ம சொல்கிறோம் குழந்தைங்க படிக்கணும் படிக்கணும், பெரிய ஸ்கூலில் சேர்ந்து படிக்கணும், அங்கே சேர்ந்து படிக்கணும், படிப்பு தான் வாழ்க்கை தரும். ஆமாம், படிப்பு தான் வாழ்க்கை தரும். ஆனால் படிப்போடு சேர்ந்து இப்போ கிரிமினலும் சேர்த்து வளர்த்துக்கிறாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்கள வளர்க்குறப்பவே அடுத்தவங்களுக்கோட கஷ்டம் நம்மளோட கஷ்டம் மாதிரின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. அஜித் குமார் மாதிரி இன்னும் எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் சொல்லாத செய்யாத தப்புக்கு அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ரித்தன்யா மாதிரி சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் நரக வேதனையை இன்னும் எத்தனையோ பெண்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. வெளியில் வர்றதில்லை, அவ்வளோதான். ஸோ எங்களே எடுத்துக்கோங்க, இவ்வளோ பணம் ஏமாற்றி நாங்கள் போகாத இடம் இல்லை, வராத இடம் இல்லை, ஒரு நீதியோ ஒரு இதுவோ யாருமே ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. என்ன பண்ணுறது, நாங்களும் சாபத்து துணிஞ்சோம், அப்புறம் ரிகவரி பண்ணோம், இது ஒரு லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி தாங்க இருக்காங்க. காரணம் ஆசை, வேறு எதுவுமே கிடையாது. பண ஆசை. பணத்துக்காக தான் அந்த அஜித் குமாரையும் கொண்டாங்க, பணத்துக்காக தான் ரித்தன்யாவும் செத்தாங்க, அவங்களையும் கொல்லப்பட்டாங்க தான். ஒன்று மனசளவில் கொண்டுட்டாங்க அந்த பிள்ளை, அதுவே அது சாவடிக்கிற மாதிரி. இங்கே வாழ விடாமல் சாவடிச்சானுங்க அடித்தே. போலீஸ்காரவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்படி நடக்குது இந்த நாட்டில். பாதுகாக்க போலீஸ் இருக்காங்களா, இல்லை பெரிய தலைவர்களாக செய்கிற தப்புக்கு அப்பாவி ஜனங்களை பிடிச்சி போட்டு அவங்கள பாதுகாக்க இருக்காங்களா தெரியலங்க.